இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்னை மரியாவுக்கு கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன திருவிழாவை திருச்சபையானது கொண்டாடுகிறது. ஆண்டவர் இந்த உலகை படைப்பதற்கு முன்பாகவே அன்னை மரியாவை தன்னுடைய உள்ளத்தில் படைத்தார். இன்னைக்கு அந்த வார்த்தையை அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய திருவிழாதான் இன்றைய மங்கள வார்த்தை பெருவிழா. அன்பிற்குரியவர்களே, கடவுள் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவர் முன்னரே தீர்மானித்து வைத்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் ஒரு சாதாரண 14 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி. நாசரேத்து என்ற ஒரு சாதாரண ஒரு 100 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். அங்கிருந்து இறைவன் தன்னுடைய இறை திட்டத்திற்கு தன்னுடைய மகனை பெற்றெடுப்பதற்கான பெண்ணை தேர்வு செய்கின்றார். அன்னை மரியாவுடைய அந்த வாழ்க்கைக்கு முன்பாக எத்தனையோ அரசர்களுடைய மனைவிகள் இருந்திருப்பார்கள், எத்தனையோ பணக்காரர்கள் வீட்டு மனைவிமார்கள் இருந்திருப்பார்கள், எத்தனையோ அமைச்சர்கள் அல்லது மருத்துவர்களுடைய பிள்ளைகளோ மனைவிகளோ இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாருக்குமே இந்த வாய்ப்போ இந்த திட்டமோ கொடுக்கப்படவில்லை. மாறாக சாதாரண 14 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு இறைவன் கொடுக்கின்றார் என்றால் கடவுளுக்கு தெரியும் தன்னுடைய மகனை யார் நன்றாக பார்த்து கொள்வார், யாரிடம் கொடுத்தால் அவர்கள் சரியாக செய்வார்கள் என்று கடவுளுக்கு தெரிந்திருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், நமக்கும் கடவுள் ஒரு சில பொறுப்புகளையும் கடமைகளையும் கொடுக்கின்றார் என்றால், ஒரு சில சுமைகளை நாம் சுமக்கின்றோம் என்றால் இறைவனுக்கு தெரியும் இந்த துன்பத்தை உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் சரியாக செய்வீர்கள், இல்லை என்கிட்ட கொடுத்தால் நான் சரியாக செய்வேன் என்று சொல்லி இறைவனுக்கு தெரியும். எனவேதான் நமக்கு அந்த திட்டத்தையும் அந்த துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நம்ம வாழ்க்கை வரக்கூடிய துன்பங்கள் அல்லது நாம் சுமக்கக்கூடிய அந்த சிலுவைகளையோ அல்லது நாம் எடுத்துக்கூடிய பொறுப்பையோ கொண்டு அஞ்ச வேண்டாம். இறைவன் நம்மிடம் கொடுப்பதை நாம் சரியாக செய்வோம். அதன் வழியாக இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ முயற்சிப்போம். இறைவன் உங்களையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.